தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யாத்திராகமம் 15:26 கடைசி ஒரு 3-4 வரி வாசிங்க. நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணி நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். நம்ம ஆண்டவர் எந்த சூழ்நிலையும் மாற்றக்கூடிய வல்லவர், எப்பேற்பட்ட சூழ்நிலையும் மாற்றக்கூடிய வல்லவர், சூழ்நிலைகளின் தெய்வம் அவர். எந்த சூழ்நிலை அடக்கக்கூடியவர், ஆளக்கூடியவர், எல்லாம் அவர் கட்டுப்பாட்டு இருக்கிறார். அவர் நினைச்சா எதையும் மாத்திருவாரு. உங்க குடும்ப சூழ்நிலை, பணப்பிரச்சனை, வியாதி, போராட்டங்கள் எதுவா இருக்கட்டுங்க, எல்லாத்தையும் அவர் நினைச்சாருன்னா மாத்திருவாருங்க. ஆனால் அதற்கு முன்பு நம்மை மாற்ற விரும்புகிறார். அதுதாங்க இஸ்ரவேல் ஜனம். இவர்களை மாற்றி உருவாக்கித்தான் கானான் தேசத்தை கொடுக்க வேண்டும் என்று அவர் திட்டம். ஆகவே தான் இந்த மாறாவலை கொண்டு வந்து நிறுத்தினாரு. அதே இடத்துல நம்ம சோதனை அதை மட்டும்தான் பார்க்கிறோம். அவை மத்தியில் நமது ஆண்டவர் எத்தனை அன்பான தெய்வம் அதையும் பார்க்கணுங்க. நானே உன் பரிகாரி கர்த்தர் சொல்றாருன்னா அவர் அன்பான தெய்வங்க. ஆண்டவர் நினைச்சிருந்தாருன்னா அங்கேயே உங்களை கொண்டு போட்டிருக்கலாங்க. இவ்வளோ அற்புதத்தை பார்த்து அதிசயத்தெல்லாம் கண்டு வெளியே கொண்டு வந்து அப்படி முறுமுறுத்தா. அது மட்டும் இல்லை, இவங்க அங்கேருந்து வரும்பொழுது அதிசயமான தெய்வத்தை கண்டவர்கள் 24 மணி நேரமும் மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பம் கூடவே இருக்கிறத கண்ணார பார்த்த ஜனம் கூட வந்த பொழுது அவங்க கூடாரத்தில் ஒன்று இருந்துச்சான். என்ன தெரியுங்களா? சிற்ப கருவிகள், விக்கிரகத்தை வார்ப்பிக்கக்கூடிய சிற்ப கருவிகளை கூடவே வச்சிருக்கிறான், கூடாரத்தில் வச்சிருக்கான் சார். அப்போ ஆண்டவர் கோபம் வந்திருக்கணும் இல்லை, ஆனால் அவர் கோபப்பட்டு தண்டிக்கவில்லை. ஆகவே சொன்ன அவர் அன்பான தெய்வம். ஐயா, எத்தனையோ தப்பு பண்ணுறோம், ஆண்டவருக்கு முறுமுறுக்கிறோம், எதிர்த்து நிற்கிறோம். எல்லாம் நடந்த பிறகும் அவர் அமைதியாக இருக்கிறார்னா அதுதாங்க அன்பு. நம்ம இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கிற வாழ்க்கையில் எந்த வருஷத்தை எத்தனை வருஷம் நம்ம பைபிளை படிக்கலை, ஜெபம் பண்ணலை, ஆண்டவர் தூரமாக போயிருக்கிறோம், முறுமுறுத்து கஷ்டத்து பாவங்கள் அக்கிரமங்களை செய்து இத்தனை பண்ண பிறகும் இந்த வருஷத்தை தொடங்கி இந்த மாதத்தை கொண்டு வந்திருக்கிறாருன்னா அதுக்கு பேர் அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு. ஆகவே நன்றி செலுத்தணும். ஒருவேளை குறைவா, வெறும் கடன் பிரச்சனையா, பிரச்சனை இன்னைக்கு ஆண்டவர் கருத்தில் கொண்டு வாரு. உங்க பிரச்சனைக்கு பரிகாரம் உண்டு பண்ணுவார். நீங்கள் ஒரு நாளும் தோற்று போக மாட்டீங்க. முடிவு உங்களுக்கு மகிமையா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.